அன்புள்ள மேச ராசி அன்பர்களே வணக்கம். மேச ராசினருக்கு இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்து நன்மைகளை அளித்த சனி பகவான் 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் 7 சனியில் விரயஸ்தானமாக சஞ்சரிக்கிறார். சனி விரயஸ்தானத்திற்கு வரும்போது 7 சனி ஆரம்பிக்கும் போது தலைப்பகுதி பாதிப்படையும். தலையில் நீர் கோர்த்தல், ஒற்றை தலைவலி, கண் காது மூக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம், தொண்டை பிரச்சனை உண்டாகலாம். அடுத்து விரயங்கள் ஆகிக்கொண்டே இருக்கும். அந்த விரயத்தை மாற்றுவதற்கு என்ன செய்யலாம்? சொத்துக்களில் முதலீடு செய்யுங்கள். சனி பகவான் 12/7/2025 முதல் 27/11/2025 வரை வக்கரம் அடைகிறார். அவர் வக்கரம் அடையும் போது நன்மைகள் உண்டாகும். மீண்டும் 26/7/2026 முதல் 10/12/2026 வரை வக்கரம் அடைகிறார். அப்பொழுது நன்மை உண்டாகும். அதை போல மேச ராசியில் 3/6/2027 முதல் 20/10/2027 வரை அதிசாரம் அடைகிறார். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நோய் நொடிகள் வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு உடல் உபாதை தங்களை போட்டு வருத்தி கொண்டு கஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஈகோ ப்ராப்ளம், சின்ன பிரச்சனைகளுக்காக சண்டை போடுவீர்கள். பொருளாதார நிலை ஏற்ற தாழ்வாகத்தான் இருக்கும். ஏனென்றால் பொருளாதாரம் திடீர் என்று செலவுகள் வரலாம். அதனை சிக்கனமாக செலவழிக்க வேண்டும். திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பிறருக்கு கடன் கொடுக்க கூடாது, வாங்கவும் கூடாது, ஜாமீன் தர வேண்டாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழிலில் நேரடி கவனம் தேவை. பார்ட்னர்ஸிடம் கவனமாக இருங்கள். தொழில் ரகசியத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தை பொறுத்தவரை புது ஒப்பந்தங்கள் வருவதில் தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை கடுமையான உழைப்பு உண்டாகும். உங்களுக்கு மிக கடுமையான உழைப்பு. சக ஊழியர்களிடம் பார்த்து பழகுங்கள். மற்றவர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு உண்டு. அரசியலை பொறுத்தவரை அரசியலில் தற்சமயம் நன்மையை எதிர்பார்க்க முடியாது. 7 சனியில் கட்சிக்குள் நிறைய எதிரிகள் உருவாவர். ஆகவே அரசியலை பொறுத்தவரை கவனமாக இருங்கள். தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தடைபடலாம். விவசாயத்தை பொறுத்தவரை விளைச்சல் சுமாராகத்தான் இருக்கும். அதிகமான விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது. கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள், பண வாய்ப்புகள் வருவதில் தாமதங்கள் உண்டாகலாம். சினிமா நடிகைகள் பிறரிடம் பழகும் போது பார்த்து பழகுங்கள். அதிகம் நெருக்கம் வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை. 7 சனி என்பதால் மந்த நிலை உண்டாகும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். கணவருடன் மனஸ்தாபம். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைப்பதில் தடங்கல்கள் தங்களுக்கு உண்டாகலாம். வெளிநாடு சென்றவர்கள் சிலர் தாயகம் திரும்பலாம். சுபகாரிய தடை உண்டு. திருமண தடை. மனதில் என்ன நினைத்தீர்களோ அதனை செயல்படுத்துவதில் தடைகள் தடங்கல்கள் உண்டாகும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை லாஸ், நஷ்டம் உண்டாகலாம். அதிக முதலீடு வேண்டாம். கவனமாக இருங்கள். மே 15 குரு பயிற்சி ஆனவுடன் ஓரளவு சுமாராக பரவலாமல் இருக்கும். ஆக மேச ராசியினர் கவனமாக இருங்கள். 7 சனியில் விரய சனி. வீட்டில் தீபம் ஏற்றி சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். சென்னையில் உள்ளவர்கள் பல்லாவரம் அருகில் உள்ள பொலிச்சனூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சனி பகவான் அங்கு இருக்கிறார். வட தென்னலாறு அந்த இடத்தில் சென்று ஒரு அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. மிக கவனமாக இருங்கள். மற்றபடி ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.